Exercise 5.5 question number 5. Question நம்ம புரிஞ்சிட்டா சம் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், parabolic cable of a 60 meter portion of the road bed of a suspension bridge are positioned as shown below. அப்போது கொஷினில் ஒரு parabolic cable கொடுத்துருக்காங்க, சரியா? பேரபோலா ஷேப்பில் ஒரு சஸ்பென்ஷன் ஃப்ரிட்ஜ். அப்போ இது எப்படி சொல்லலாம், நாம் தொங்கு பாலம் மாதிரி, சரியா? அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வெர்டிக்கல் கேபிள்ஸ் ஆர் டு பி ஸ்பேஸ்டு எவரி 6 மீட்டர் அலாங் திஸ் போர்ஷன் ஆஃப் த ரோட் பெட். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன இருக்காங்க, இந்த வெர்டிக்கல் கேபிள் இது தானே வெர்டிக்கல், நமக்கு எல்லாமே ஒரு வெர்டிக்கல் லைன், அது கூட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கான்னா 6 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கால்குலேட் தி லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 ஆஃப் தீஸ் வெர்டிக்கல்ஸ் கேபிள்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், சரியா? அப்போது வெர்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 அந்த கேபிளோட லென்த்து கண்டுபிடிக்கணுமா, ஃபஸ்ட்டு 2 ஆஃப் தீஸ். அது இந்த சைடும் கண்டுபிடிக்கலாம், இந்த சைடும் கண்டுபிடிக்கலாம். அப்போ முதல்ல நமக்கு வெர்டெக்ஸ் என்னன்னு தெரியணும். பாருங்கள், அப்போது இதுதான் ஒரு பேரபோலிக் கேபிள்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போது இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், வெர்டெக்ஸ், ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு வெர்டெக்ஸாக இருக்கும். அப்போ வெர்டெக்ஸ் இது 0,0ன்னு எடுத்துக்கலாமா புரிகிறதுக்காக. அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன நோட் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ், சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். இதுதான் இப்போ என்ன, வெர்டெக்ஸ், ஓகேவா? இப்போ இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 2 கேபிளோட லென்த்து, வெர்டிக்கல் கேபிளோட லென்த்து கேட்டிருக்காங்க. அப்போது இவ்வளோ லென்த்தில் இருக்குது. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 6 6 6. அதே மாதிரி இந்த சைடும் 6 6 6, எல்லாமே 6 மீட்டர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கான், 16 மீட்டர், சரியா? கொஷினில் கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த கம்பியோட இந்த லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர். அப்போ இது எல்லாமே என்னவாக இருக்கும், 3 3 3 தான் ஃபுல்லாகவே, 3 3 3, சரியா? எல்லாமே என்னவாக இருக்கும், 3 3யாக இருக்கும், ஓகே தானே? இதுதான் இந்த கொஷினில் இருக்குது. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 2 கேபிளோட என்ன கேட்டிருக்காங்க, லென்த்து கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும், இதுவும் இதுவும். அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், y1. இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா y1, இதே என்ன எடுத்துக்கலாம்னா y2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நம்ம நோட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணால் இந்த லைனும் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. இதில் இந்த லைன் எப்படி இருக்குன்னா ஆரிஜினுக்கு நியராக இருக்குது, ஓ சரியா, ஆரிஜினுக்கு நியராக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது, இந்த லென்த்து y1ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 6, y1. அடுத்தது இந்த லைனும் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது, சரியா? அப்போது இந்த லைனும் பர்பெண்டிகுலர். அப்போது பர்பெண்டிகுலராக இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கா, ஆரிஜினுக்கு நியராக இருக்குது. நம்ம ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணணுன்னா 2 டிஸ்டன்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கணும், அதில் ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜினுக்கு நியராக இருக்கணும், அவ்வளோதான். அப்போது இந்த பாயிண்ட் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே என்ன இருக்குது, 6 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 12. இங்கே ஒய் ஆக்சிஸில் என்ன நம்ம நோட் பண்ணியிருக்கோம், y2. அப்போ இந்த பாயிண்ட் 6, y1, இந்த பாயிண்ட்டு 12, y2, சரியா? இப்போது இந்த 2 கம்பியோட லென்த்து தான் நம்ம இந்த y1 y2 தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கொஷினில். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், சரியா? இப்போது இந்த பாயிண்ட் என்னான்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நமக்கு 60 மீட்டர். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும், 30. இப்போது இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இது வரைக்கும் 30, சரியா? அப்போது இந்த பாயிண்ட்டு பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், நமக்கு இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, 30. எப்படி சொல்கிறோம், இதுலேருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த
வெர்டிக்கல் கேபிள் லாஸ்ட் இருக்கிற அந்த கேபிள்லேருந்து அந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 30. அப்போ எக்ஸ் வந்து என்ன 30. ஓகேவா. ஒய் வந்து என்னவாக இருக்கும், ஒய்னா இந்த ஆக்சிஸ். நம்ம இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ்லேருந்து தான் நோட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், இதுலேருந்து தான் நோட் பண்ண போகிறோம். சரியா. அப்போது இதுதான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இது 30னா இது 30 தான், அதனால் இங்கே 30 நோட் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஆக்சிஸ்னால் இது மட்டும் இதுலேருந்து இது வரைக்கும் அதுதான் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த வேல்யூஸ் என்னவாக இருக்கும், இது ஃபுல்லாக 16 நமக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன இருக்குது 3யா. அப்போ 16 - 3 என்னன்னு சொல்லலாம் 13. அப்போ இது வந்து 13, இதுலேருந்து இது வரைக்கும் 13. அப்போது இந்த 2 லைனும் பர்பண்டிகுலராக இருக்குது. சரியா. அதில் இந்த லைன் வந்து ஆரிஜினுக்கு நியராக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன 30, 13. இது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ என்ன நமக்கு வரும் ப்ளஸ்ஸு மைனஸ், அதனால் 30, -13. சரியா. செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு என்ன வரும்னா மைனஸு ப்ளஸ் வரும், மைனஸு ப்ளஸ் வரும். அப்போ -30 + 30. ஓகேவா. செகண்ட் குவாட்ரண்ட் புரியுதாப்போ. இதுதான் நான் உங்களுக்கு ரஃபாக கொடுத்துருக்க டயக்ராம். இப்போது ஒரு கிளியர் டயக்ராமோட சம் பார்க்கலாம். பாருங்கள், புரியுதா. இப்போ பாருங்கள், பேரபோலா ஓப்பன் அப்வர்டில் இருக்குது நமக்கு. சரியா. இந்த y1 y2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஓப்பன் அப்வர்டுனா நமக்கு என்ன ஃபார்முலா, x² = 4ay. சரியா. அப்போ அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு அட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா -30, 13. அட்டு -30, 13ங்கிறது எது மேலே இருக்கிற பாயிண்ட்டு, அந்த பேரபோலிக்கில் இருக்கிற பாயிண்ட்டு. பாருங்கள், அந்த பேரபோலிக் கேபிளில் இருக்க பாயிண்ட்டு. அப்போ -30, 13 எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 30 அப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 30² பண்ணால் 900 = 4a. ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 13. அப்போ 900 இங்கே 13 டிவைடரில் வந்துடும், மல்டிபிள் உள்ளது, = 4a. இப்போது 4aவோட வேல்யூ என்ன இருக்குது 900/13. இதை கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் 4aக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் x² = 4aக்கு பதிலாக இப்போ என்ன போடலாம் 900/13 = y. சரியா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளாக பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 இந்த வெர்டிக்கல் லைனோட லென்த்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு y1 கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட்டு y2 கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டாக நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன், அட் 6, y1. இந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 6, y1. அப்போது y1 கண்டுபிடிச்சா தான் இந்த லென்த்து டோட்டலாக இந்த கம்பியோட லென்த்து தெரியும். அதே மாதிரி y2 கண்டுபிடிச்சா தான் இந்த லென்த்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. y1 y2 கண்டுபிடிச்சிட்டா அதோட எதை ஆட் பண்ணிக்கணும், நம்ம 3 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6, y1. அப்போது 6 எக்ஸுக்கு பதிலாக y1 ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணால் x², என்ன வரும் 36 = 900/13. ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குங்க y1. ஓகேவா. அப்போது இதை கேன்சல் பண்ணலாமா, அப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு 4 9s are 36. இங்கே என்ன வரும் 10 9s are 90. இப்போ இங்கே இன்னொரு 0 இருக்கா 100. ஓகேவா. 400 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் 52/100. ஏன் இந்த 13 × 4 இந்த சைடு மல்டிப்ளை ஆகிடும். எப்படி 4 × 13 = என்ன இருக்குது 100/1. ஓகேவா. இப்போ 4 × 13 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 52 = 100/1. அப்போது y1 = 52/100. இதுதான். அப்போது y1 இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.52. இப்போ இந்த y1ஓட நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்கவர் லென்த் நமக்கு என்ன, y1ஓட இந்த 3 ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் கம்பியோட லென்த்து தானே நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ y1 + 3, y1 ஆன்சர் என்ன இருக்குது 0.52. அப்போ 0.52 + 3 3.52 மீட்டர். சரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா 12, y2. அப்போது இந்த y2 கண்டுபிடிச்சாலே போதும். y2 கண்டுபிடிச்சிட்டா அதை 3ஓட இந்த லென்த்தோடு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன பாயிண்ட் நோட் பண்ண போகிறோம் 12, y2. இதை எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக
இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணி வச்சோம்ல எக்ஸ் ஸ்கொயர்டு, அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்னா 12. இப்போ 12 ஸ்கொயர்டு என்ன வரும் 144. அதே மாதிரி 900/13 ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா இங்கே y2ன்னு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 12 ஸ்கொயர்டு 144, 900/13 to y2. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இதை கேன்சல் பண்ணலாமா? நம்ம இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 10 9s are 90, இந்த 0ன்னு ஆட் ஆகிடும் 100. இதை 1 9s are 9. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது 14ல் 1 9s are 9, பேலன்ஸ் என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேவா? 54 இருக்கும். அப்போ 54 வந்தால் என்ன வரும், 4 9s are என்ன வரும், 5 9s are 6 9s are 54. ஓகேவா? அப்போது 6 9s are 54. அப்போது 16 ஈக்குவல் டு 100/13 ஈக்குவல் டு y2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 13 இந்த பக்கம் மல்டிபிள் வந்துடும். இப்போ 16 × 13 ஈக்குவல் டு 100 y2. இப்போ நமக்கு y2 தானே தேவை. அப்போது y2 ஈக்குவல் டு 16 × 13 டிவைடட் பை இந்த 100 மல்டிபிள் உள்ளது டிவைடரில் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 208 டிவைடட் பை 100. இப்போ நமக்கு 00 இருக்கா? அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன ஆகும், y2ஓட வேல்யூ 2.08. அப்போ ரெக்வயர் லென்த் என்ன, இந்த y2ஓட 3 ஆட் பண்ணணும். அப்போது y2 + 3 2.08 + 3 5.08 மீட்டர். ஓகேவா? தேங்க்யூ.